டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பை தீவிரப்படுத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவர்கள் பல்வேறு மத்திய அரசுடைய நிறுவனங்களில் பாதுகாப்பில் இருப்பாங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, சிஐஎஸ்எஃப்க்கு இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தணுன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நம்ம பல இடத்துல பார்த்திருப்போம். குறிப்பா ஏர்போர்ட்ல நம்ம ரெகுலரா பார்த்திருப்போம் இல்லையா, சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார். இவங்க பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல மக்கள் பயணிக்கக்கூடிய பொது இடங்கள், அதாவது முக்கியமா பேருந்து நிலையமா இருக்கட்டும், அதாவது தேவைப்பட்டால் மட்டும் உள்ளூர் போலீசாரை தாண்டி அதிக பாதுகாப்பு தேவைப்படும் இடங்கள், வெளிமாநில மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கும். இந்த சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு அப்படின்றத அந்த உள்நாட்டு மக்களுக்கு ஒரு ராணுவம் போல அப்படிதான் பார்க்கணும். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். எல்லையில எப்படி ராணுவத்தினர் பாதுகாக்கிறாங்களோ, பிஎஸ்எஃப் பாதுகாக்கிறாங்களோ, அது மாதிரி உள்ள நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பு விஷயங்களையும் பொது இடங்களை இவங்க மேற்கொள்வார்கள். போலீஸ்க்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லலாம். உள்ளூர் போலீசார் ஒரு பக்கம்னா இவங்க ஒரு பக்கம். அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இந்த சிஐஎஸ்எஃப் மத்திய தொழில் படை போலீசார் எங்க அதிகமா இருப்பாங்கன்னா ஏர்போர்ட். யூசுவலாவே நார்மலாவே அந்த இடத்துல தொழில் பாதுகாப்பு படையினருடைய கெடுபிடிகள் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது வேறு எந்த அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது அப்படின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடியது வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில இப்ப இந்த சம்பவத்தை தொடர்ந்து, என்றால் இது இந்த வெடிப்பு சம்பவம் என்பது குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றத கண்டிப்பா எடுக்கணும். அதன் ஒரு அங்கமாகத்தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும். நாடு முழுவதுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், டெல்லி மட்டும் கிடையாதுங்க, நாடு முழுவதும் எங்கெல்லாம் சிஐஎஸ்எஃப் போலீசார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்தணும், கண்காணிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இப்ப உத்தரவா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே நிலையமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு போலீசாரின் பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட இருக்கிறது. அந்த சோதனைகளானது பல மடங்கு அதிகரிக்க வழக்கத்துக்கு மாறா. சோ அதை தான் தீவிரமா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சிஎஸ்எஃப் பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி சம்பவத்துக்கு மீண்டும் வருவோம். இந்த சம்பவம் இது ஒரு குண்டு வெடிப்பா அப்படின்ற ஒரு முதற்கட்ட தகவல், முக்கியமான தகவலானது வந்திருக்கிறது. இதை நம்ம இங்க பதிவு செய்யணும். சம்பவ இடத்துல இருந்து அந்த குண்டு வெடிப்புக்கு தேவையான பொருட்கள், வழக்கமா வயர்கள், அந்த ஐஇடி எல்லாம் பயன்படுத்தினா வயர்கள் கைப்பற்றப்படும், பேட்டரிகள் கைப்பற்றப்படும். அது போன்ற பொருட்கள் தற்போது வரை எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது.